Hello students, welcome to Hiba Max. 12th Standard Max Chapter 8 Differential and Partial Derivatives பார்த்துட்டு இருக்கோம். Exercise 8.4 First question solve பண்ணலாம். Find the partial derivatives of the following functions at the indicated points. So அவங்களே points கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு வாட்டி partial derivation பண்ணிட்டு xyல இந்த point substitute பண்ணி value கண்டுபிடிக்கணும். சரியா? First question எழுதிருக்கேன். f of xy is equal to 3x square minus 2xy plus y square plus 5x plus 2 கொடுத்திருக்க question. நம்ம வந்து partial derivative பண்ண போறோம். First எழுதிடலாம். நான் ஒரு வாட்டி எழுதிடுறேன். questionல கொடுத்திருக்கத ஒரு வாட்டி எழுதிட்டோம் இல்லையா? So partial derivative அப்படினாலே நம்ம d by ன்னு எடுக்க மாட்டோம், dou by dou x அந்த மாதிரி எடுக்கிறோம் இல்லையா? dou f by dou x. f x ஆல ஒரு வாட்டி partial derivative பண்ண போறோம். 3x square பவர்ல இருக்கிறது மல்டிபிள் பண்ணனும். அப்ப 3 2s are 6x minus x ஓட கோஎஃபிஷியன்ட் அப்ப 2 உம் y யும் எடுத்துக்கணும். சரிங்களா? 2 and y இதுதான் x ஓட கோஎஃபிஷியன்ட் plus y term மட்டும் இருக்கு அப்போ 0 5x அப்போ 5 மட்டும் வரும் 2 constant 0 இல்லையா dou f by dou x is equal to 6x minus 2y plus 5 இப்போ பாயிண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க dou f by dou x பாயிண்ட் வந்து 2, minus 5 first value x அடுத்த value y 6 into 2 minus 2 into y இடத்துல minus 5 plus 5 6 2s are எவ்வளோ 6 2s are 12 minus into minus plus 2 5s are 10 plus 5 22 27 so first question ஓட value என்ன கிடைச்சிருக்கு first இதோட value 27 dou f by dou x at a give indicated point வந்து 2, minus 5 இதே மாதிரி y க்கு செய்யணும் சரிங்களா சோ ஒரு வாட்டி அந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதி dou f by dou y இப்போ in terms of y நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் இப்போ in terms of y பண்ணும்போது x மட்டும் வந்தா இப்போ 3x ஸ்கொயர்ல y இல்லனா அது கான்ஸ்டன்ட் 0 மைனஸ் இப்போ y ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 2x plus y ஸ்கொயர் எப்படி எழுதலாம் 2 into y 5x constant 0 2 constant 0 இப்போ பேலன்ஸ் நமக்கு வெறும் ரெண்டே டேர்ம் தான் இருக்கும் dou f by dou y is equal to minus 2x plus 2y இப்போ நம்ம கொடுத்திருக்க பாயிண்ட்டை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் dou f by dou y பாயிண்ட் வந்து 2, minus y minus 2 into x இருக்கிற இடத்துல 2 plus 2 into y இருக்கிற இடத்துல minus 5 2 2s are 4 minus 4 plus into minus minus 5 2s are 10 which is equal to minus 14 கண்டுபிடிச்சிட்டோமா ரொம்ப ஈஸி தான் சம் அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் செகண்ட் சப்டிவிஷன் g of x, y 3x square plus y square plus 5x plus 2 பாயிண்ட் வந்து 1, minus 2 so first g in terms of x நம்ம partial derivative பண்ண போறோம் சொல்யூஷன்ல இன்னொரு வாட்டி இத எடுத்து எழுதணும் நீங்க எழுதிக்கிறீங்களா நான் क्वेश्चनல இருந்து அப்படியே எழுதிட்டேன் தெரியாம 3x square x இருக்கு அப்ப 3 2s are 6 into x y square constant 0 5x அப்ப 5 மட்டும் வரணும் கான்ஸ்டன்ட் இருக்கு 0 நெக்ஸ்ட் லைன்ல dou g by dou x is equal to 6x plus 5 simplified கொண்டு வந்துட்ட பிறகு dou g by dou x பாயிண்ட் எவ்வளோ 1, minus 2 6 into 1 plus 5 இங்க y டேர்மே இல்லை அதனால நம்ம minus 2 எங்கேயும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறது இல்லை 6 1s are 6 6 plus 5 11 ஈஸியா முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா அடுத்தது dou g by dou y இப்போ இங்கே இருக்கு நான் கம்பேர் பண்ணிடுவேன் x மட்டும் வர டேர்ம் 0 இதுவும் 0 அப்போ இந்த y ஸ்கொயரை மட்டும் தான் நான் என்ன பண்ண போறேன் பார்ஷியல் டெரிவேட் பண்ண போறேன் 2 உம் கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும் so first term x இருக்கு 0 second term y ஸ்கொயர் அப்ப 2 into y third term 5x so 0
அடுத்த டேர்மு கான்ஸ்டன்ட் 0. வெறும் 2y மட்டும் தான் நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்கு. இப்போ அடுத்த லைன்ல டோ ஜி பை டோ ஒய் 1, -2. இப்போ இந்த 2yல y இருக்க இடத்துல -2 எழுதினா போதும். 2 2s are 4 மைனஸ் இருக்கனால -4. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இல்லையா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Third subdivision h of x, y, z. இப்போ 3 வேரியபிள் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2 தான் வந்தது. which is equal to x into sin xy plus z square x. 3 வேரியபிள் என்ன? 2, π/4, 1. சரியா? இந்த டேர்மை நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். 3 டேர்ம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் given எழுதிடலாம். h of x, y, z is equal to x into sin xy. ஸோ இது uv ப்ராடக்ட், uv மெத்தட் பண்ணுவோம் சரிங்களா? ப்ளஸ் z ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் 2, π/4, 1. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் எக்ஸ் வச்சு செய்யலாம். டோ ஹெச் பை டோ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ யூவி மெத்தட் ஞாபகம் இருக்கும் இல்லையா? யூவியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஃபர்ஸ்ட் இது யூ, இது வி. u வந்து x அப்படியே இருக்கட்டும். v dash sin. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் இல்லையா? காஸ் xy. மறுபடியும் xyயை நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். xy இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன? y. அதை மட்டும் எழுதிக்கிட்டா போதும் சரிங்களா? u v dash முடிஞ்சுது. அடுத்தது v. அப்போ sin xy அப்படியே எழுதிக்கலாம். u dash எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் z ஸ்கொயர் எக்ஸ். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது? z ஸ்கொயர். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த டேர்ம் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துட்டா போதும். ஸோ அடுத்த லைனில் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? எக்ஸ் இன்ட்டு ஒய் காஸ் xy ப்ளஸ் சைன் xy ப்ளஸ் z ஸ்கொயர். இப்போ பாயிண்ட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். டோ ஹெச் பை டோ எக்ஸ். பாயிண்ட் வந்து 2, π/4, 1. x இருக்கிற இடத்துல 2, y இருக்கிற இடத்துல π/4 cos. x இருக்கிற இடத்துல 2, y இருக்கிற இடத்துல π/4 plus sin. x இருக்கிற இடத்துல 2, y இருக்கிற இடத்துல π/4 plus z இருக்கிற இடத்துல 1 ஸ்கொயர். கிளியராக இருக்கா? இப்போ இதை சால்வ் பண்ணும். 2 1 டைம், 2 2 டைம். ஸோ ஃபஸ்ட்டு π/2 வருது தெரியுதா? அதுக்கப்புறம் 2 1s are 2 2s are cos π/2. π/2னா 90 டிகிரி ப்ளஸ் 1 டைம் 2 டைம் sin π/2 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1. π/2 into cos 90 degree value 0, sin 90 degree value 1 plus 1. இது 0 ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக π/2 into 0 0. அப்போ 1 plus 1 2. இதுதான் டோ ஹெச் பை டோ எக்ஸோட வேல்யூ. 2, π/4, 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்தது டோ ஹெச் பை டோ ஒய். நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் சால்வ் பண்ணலாம். டோ ஹெச் பை டோ ஒய் நீங்கள் எழுதணும்னு இல்லை, நான் சொல்லி தரதுக்காக எழுதுகிறேன். இப்போ இங்கே வந்து எக்ஸு சைன் xy இருக்குது. இப்போ இதை யூவி மெத்தட் பண்ணோன்னா இங்கே y வரணும். இங்கே y இல்லை. அப்போ நம்ம இதை மட்டும் சால்வ் பண்ணால் போதுமா? ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் முதல்ல x எழுதிடலாம். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் xy அண்ட் அகெயின் இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? எக்ஸ். அதை எழுதிக்கணும். ப்ளஸ் இந்த கம்ப்ளீட்டாக இதில் ஒய்யே இல்லை, அப்போ 0 ஆகிடும். இப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் cos xy. இது மட்டும் தானே வேல்யூ இருக்குது நமக்கு. இது மட்டும் தான் வேல்யூ, ஈஸியாக இருக்கும். ஸோ டோ ஹெச் பை டோ ஒய். பாயிண்ட் வந்து 2, π/4, 1. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 ஸ்கொயர் காஸ். எக்ஸ் இருக்கிற இடத்துல 2, y இருக்கிற இடத்துல π/4. 2 1 டைம், 2 2 டைம், 2 2s are 4 cos π/2. cos π/2 ஓட வேல்யூ 0. அப்போ 4 into 0 0 தான் ஆன்சர். டோ ஹெச் பை டோ இசட். இப்போ இசட்டை வந்து சால்வ் பண்ணும். இசட்டை சால்வ் பண்ணோன்னா இங்கே இசட் டேர்மே இல்லை, அப்போ இது 0 ஆகிடும். இது மட்டும் கிடைக்கும். கிளியரா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் கம்ப்ளீட்டாக 0, இசட்டே இல்லை.
அடுத்த டேர்ம் என்ன இருந்தது z ஸ்கொயர் எக்ஸ், அப்போ 2 இன்டூ z, எக்ஸ் வந்து கோஎஃபிஷியன்ட் மாதிரி, ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ இசட்னு வருமா. இப்போ டோ ஹெச் பை டோ இசட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 கமா பை 4 கமா 1. therefore 2 இன்டூ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2, z இருக்கிற இடத்துல 1, 2 2s are 4, 4 into 1 4. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் g of xy e power x plus 3y log x square plus y square. ரெண்டு வேரியபிள் தான். சொல்யூஷனில் கிவன் எடுத்துக்கலாம். g of x, y e power x plus 3y log x square plus y square. இப்போ இதுதான் நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். டோ ஜி பை டோ எக்ஸ் ஃபஸ்ட்டு. இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ யூவி மெத்தட் தான் சால்வ் பண்ணணும். யூவி மெத்தட் ஆல்ரெடி என்னென்னு எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு யூ எக்ஸ் ப்ளஸ் 3y, அப்புறம் வி டேஷ் லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அகேன் நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க எக்ஸ் டேர்மையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் 2xஆக மாறும். ப்ளஸ் வி யூ டேஷ், வி இடத்துல என்ன இருக்குது, லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ யூ டேஷ் இ பார் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதை இ பார் எக்ஸ் தான் கீழே எழுதுகிறேன். இ பார் எக்ஸ் ப்ளஸ் 3y சேம் அதே தான் வரும். எக்ஸை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இது மேலே இது கீழே எழுதிக்கலாம். 2 இன்டூ எக்ஸ் இருக்குது, இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y, டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் இன்டூ 1 தான். அப்போ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y, இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y காமனாக இருக்குது. ஸோ அதை காமனாக வெளியே எடுத்துடலாம். ஏன்னா சப்ஸ்டியூட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெளியே எடுத்துட்டிங்கன்னா. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 2x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ அடுத்தது இந்த டேர்மில் என்ன பண்ணுவோம், எக்ஸ் இருக்கிற இடத்துல -1, ஒய் இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா. டோ ஜி கேபிட்டல் ஜி டோ ஜி பை டோ எக்ஸ் பாயிண்ட் -1, 1. இப்போ நம்ம இதில் -1, 1 எழுதணும். ஆல்ரெடி எழுதின டேர்ம் தான் எழுதிருக்கேன். -1, 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டோ ஜி பை டோ எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் -1, 1 இஸ் ஈக்குவல் டு இ பவர் -1 எக்ஸ் இருக்கிற -1 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் இருக்கிற இடத்துல 1, 2 இன்ட்டு எக்ஸ், 2 இன்ட்டு -1 எக்ஸ் ஸ்கொயர் -1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் லாக் -1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். நெக்ஸ்ட் லைனில் e பவர் -1 ப்ளஸ் 3, 2 இன்ட்டு -1 -2, 1 ஸ்கொயர் 1, again 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் லாக் 1 ஸ்கொயர் 1, 1 ஸ்கொயர் 1. நெக்ஸ்ட் லைனில் e பவர் 3 -1 2, 1 ப்ளஸ் 1 2, -2 by 2 ப்ளஸ் லாக் 2. இது கேன்சல் பண்ணிட்டா -1 இருக்குமா. அப்போ எழுதும் போது இ ஸ்கொயர் லாக் 2 -1ன்னு எழுதிக்கலாம். இதுதான் ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட்டு லைன் வந்து டோ ஜி பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். அது என்னென்னு எடுத்து எழுதியிருக்கேன், நீங்கள் எழுத வேண்டாம். டோ ஜி பை டோ ஒய், ஸோ இ பார் எக்ஸ் இதில் ஒய் இருக்குது, இது யூ இது வி, யூவி தான், ஏன்னா ரெண்டுத்துலையுமே ஒய் இருக்குது. சேம் இ பவர் எக்ஸ் ப்ளஸ்ஸு 3y u v dash log differentiate பண்ணா 1 by x square plus y square again differentiate பண்ணும்போது 2 into y. clear plus v u dash, v யோட வேல்யூ என்ன, log x square plus y square u dash e பவரில் என்னது, e பவர் x plus 3y differentiate பண்ணாலும் e பவர் x plus 3y தான் வரும். இங்கே 3y differentiate பண்ணுறனால into 3. ஃபஸ்ட்டு இதில் 1, அதனால் அதை நம்ம மென்ஷன் பண்ணலை. இப்போ 3 இருக்குது y முன்னாடி, அப்போ நம்ம 3ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும் இல்லையா. டோ ஜி பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 3y டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 2y
plus 3 into e power x plus 3y log x square plus y square. இப்போ ரெண்டுத்துலயும் e power x plus 3y இருக்கா? காமனா வெளியே எடுத்துடலாமா? e power x plus 3y காமனா வெளியே எடுத்துட்டா 2y divided by x square plus y square plus 3 into log x square plus y square. இதுக்கப்புறம் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். dou g by dou y minus 1, 1. அப்போ e power x இருக்கிற இடத்துல minus 1, 3y, y இருக்கிற இடத்துல 1, 2 into y இருக்கிற இடத்துல 1, minus 1 square, 1 square, plus 3 into log of minus 1 square plus 1 square. E power 3 minus 1, 2. 2 by 1 square plus 1 square, 1 plus 1. Plus 3 into log of 1 square plus 1 square, 2. லாஸ்ட் சம்மில் எழுதுனால டைரெக்டாக எழுதிட்டேன். லாஸ்ட் டைமில் 2-3 ஸ்டெப் எழுதினேன். இது அது புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ e power 2, 2 by 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 ப்ளஸ் லாகில் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது பவரில் கொண்டு வருவோமா? ஸோ நெக்ஸ்ட் லைன் பக்கத்தில் எழுதுகிறேன், சின்னது தான். e ஸ்கொயர் 1 ப்ளஸ் லாக் 2 கியூப், 2 2s are 4, 4 2s are 8, log 8ன்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். நான் இடையிலன்னு சைடில் எழுதியிருக்கேன், நீங்கள் கீழே எழுதிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.